இப்போ இதை போட்டுடலாம். வந்து சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஹே ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி அரிசி கழுவி வந்து ஒலை வச்சுட்டேன். நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஃபுல் ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். கிராம்பு, பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய் ஒரு 5, வேறு 2 தேஜ்பட்டை எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதை போட்டுடலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு இதை அரைக்க வேண்டியது இருக்கு, அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து சோயாபீன். நான் ஆல்ரெடி வந்து வெந்நீரில் வந்து ஊற வச்சுட்டேன். இதை வந்து 2 வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. தக்காளி வந்து சாப்பர்ல போட்டு நான் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். வடிய விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகா பொடி எடுத்திருக்கேன், மல்லித்தூள், சீரகத்தூள், வேற மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்ச அந்த சோயா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம்.
ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு. சூப்பரா குக் ஆயிட்டு. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் நேரா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பெஷல் மட்டன் கீமா தான். ஆனால் நான் வந்து மட்டன் போடல, அதுக்கு பதிலாக சோயா போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து நம்ம சோயாவில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சுட சுட சோறு, சூப்பரான சோயா கீமா நம்ம பாம்பே ஸ்பெஷல். இன்னைக்குள்ள மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு மெனுவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.